விஜய் பிரச்சார பயணத்தில் நிறைய கேஸ் போட்டிருக்காங்க, 3 கேஸ் போட்டிருக்காங்க. அந்த தலைவர்கள் வரும்போது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, பர்டிகுலராக அவருக்கு கொடுத்துருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து பிரச்சாரம் நடத்துகிற விதம் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எதிர்கட்சி ஆளுங்கட்சி வந்து அவர் எதிராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி கிடையாது. இதே திருச்சிக்கு தான் அவரும் வந்தார். அது வந்து நம்ம ஒரு நடிகராக அவர் வந்து 25 வருஷம் கடுமையாக உழைச்சதின் விளைவாக இன்னைக்கு ஒரு உச்ச நட்சத்திரம். ஸோ அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் கேப்டன் கூட 1990 இதெல்லாம் நாங்கள் பார்த்து பழகிட்டோம். அதனால இன்னைக்கு விஜய் பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும். உங்கள் எல்லாரும் சீனியர் ஜேர்னலிஸ்டாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் கேப்டன் வரலாறு. அதனால வந்துங்க ஒரு உச்ச நட்சத்திரம் மக்களால் விரும்பப்படுபவர்களுக்கு இது மாதிரி கூட்டம் கூடுவது இயற்கை. அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தா அவங்க வந்து இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரே நாள் 3 தொகுதிங்கிறாரு. ஸோ அதனால் அவரால் ரீச் பண்ண முடியல. அதனால இதெல்லாமே வந்து ஒரு பிரச்சனை தான். ஏன்னா பப்ளிக் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம், போக முடியலன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவருக்காக வெயிட் பண்ணவங்க எங்களால் அவரை பார்க்க முடியலன்னு ஒரு பக்கம். இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து இயற்கையான ஒரு விஷயந்தான். இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிக க்ரௌட் வரும்போது இது எல்லாருக்குமே இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாமே அந்த எதிர்ப்பு ஆட்டினாங்க. அவங்க சொல்லும் போது விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர் இதே நிலைமை தான் அவர் ஆரம்பிச்சாரு, அவர் என்ன நிலைமை ஆனார்னு பார்த்தீங்கன்னா அதே நிலைமை தான் விஜயம் ஆவார் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பதில காட்டமாக தெரியும். நான் அப்படிதான் அவங்க பேசுவாங்க. ஏன்னா இன்னைக்கு விஜய் யாரு 2 பேரை எதிர்த்து சொல்றாரு, ஒன்று திமுக, இன்னொன்று பிஜேபி. அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன விஜயை தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க? அதனால அவங்க அப்படிதான் குறை சொல்லுவாங்க. என்ன கேப்டனுக்கு என்ன குறைஞ்ச வருஷத்திலேயே முதல் ஆண்டிலேயே 8.33% ப்ரூஃப் பண்ணார். அடுத்த தேர்தலில் பார்லிமெண்ட்ல 10.33 ப்ரூஃப் பண்ணார். குறைந்த கால வருஷங்களிலே எதிர்கட்சி தலைவராக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால கேப்டனை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்றது எனக்கு தெரிஞ்சு அது தவறான ஒரு கண்ணோட்டம், அது தவறான ஒரு விஷயம். கேப்டன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா அவர் தானாக கட்சி ஆரம்பித்து சுயம்பா வந்து உழைத்து அந்த ஒரு கட்சி தேமுதிக. அதனால கேப்டனை யாரோடையும் கம்பேர் பண்ணவே கூடாது. பேச்சு இப்ப அதே மாதிரி பேசுறது அப்படிதான் பேசுறாரு. அரியலூர்ல பேசும்போது காசு என்ன பண்ண எதிர்பார்க்கல மாதிரிலாம் பேசுறாரு. கேப்டனோட பேச்சு அப்படியே இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இதில் நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்க எல்லாமே நம்ம மாறுவோன்றது ஒரு இது இருக்கு. ஸோ அவர் ஏன் அப்படி அவர் கேப்டனை தான் மனசில் வச்சு பேசுறாரான்றது நம்மளுக்கு தெரியாது. அவர் சொல்றதை வச்சு நீங்களா யூகங்களா கேட்குறீங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே